ஸோ எல்லாருக்கும் ஹாய் guys. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கொச்சி எர்ணாகுளம் சீரீஸில் வந்து இப்போ செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம எர்ணாகுளத்தில் இருக்க அலுவாவில் இருக்க சோட்டானிக்கரை டெம்பிளுக்கு போய் சுற்றணும். இப்போ நம்ம அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நம்ம எர்ணாகுளத்தில் இருக்க கொச்சிக்கு அந்த ஐலாண்டுக்கு தான் போக போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் எர்ணாகுளத்துலேருந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் இந்த கொச்சி ஐலாண்டுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் போட்லேயும் போகலாம். ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி பஸ்ஸில் தான் வந்தோம். இப்போ இங்கேருந்து நான் வந்து பக்கத்தில் இருக்க விப்பின் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவுக்கு தான் போக போகிறோம். இந்த போட் வந்து இதை வந்து வாட்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளா கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக்கு. இது வந்து அதுவும் இல்லாமல் இந்த போட் வந்து உள்ளே ஃபுல் ஏசி. இந்த போட்டோட சார்ஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட்டில் போகிற வந்து உங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இப்போ இங்கே வந்து நான் வந்து திரும்பவும் வந்து ஃபோர்ட் கொச்சியில் வந்து இறங்கிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் அதில் எடுத்த பிக்செல்லாம் போடுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த வாட்டர் மெட்ரோவில் போகும்போது நீங்கள் கொச்சியோட ஹார்பரை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்பீங்க. கொச்சி ஹார்பர் அண்டு எர்ணாகுளம் ஹார்பர். அங்கே வந்து பெரிய பெரிய கார்கோ ஷிப், அப்புறம் அந்த ஹார்பர்லேருந்து இந்த பொருளெல்லாம் இறக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷிப், இது மாதிரி நீங்கள் பல கப்பல்களாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த இதுலேயே உங்களுக்கு ஒரு 6-7 வாட்டர் மெட்ரோ இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே பக்கத்துலேயே இந்த அலப்பி போட் ஹவுஸில் தங்குற மாதிரி இடங்களும் இங்கே இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து சுற்றிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த மகாத்மா காந்தி பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பீச்சில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் இப்போ நம்ம சுற்றுற அந்த பீச் தான். இப்போ நான் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி 4 kilometers அப்புறம் இருக்க ஜூ டவுன் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். இந்த ஜூ டவுனுக்கு போகிறதுக்கு ஆட்டோ சார்ஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 50 rupees. இந்த ஜூ டவுனில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அண்டு பொருள் வாங்கிறதுக்கான இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக யூரோப்பியனால், அதாவது யூரோப்பியன் கல்ச்சரில் உங்களுக்கு இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட அந்த பில்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், ஃபுல்லாக யூரோப்பியன் கல்ச்சரில் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள், இது வந்து ஒரு ஷாப்பிங் ஏரியாவும் கூட. இங்கே வந்து நீங்கள் எந்த பொருட்கள் வேணாலும் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.